T20 கிரிக்கெட் வரலாற்றுல முதல் முறை சூப்பர் ஓவரில் 0 ரன்னில் ஆட்டம் இழந்த அணி. சூப்பர் ஓவர், அந்த சூப்பர் ஓவர்ல வெறும் 0 ரன்னுக்கு ஆட்டம் இழந்திருக்காங்க. அதை பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். T20 கிரிக்கெட் வரலாற்றுல சூப்பர் ஓவர்ல 0 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆன அணி எந்த அணி, என்ன விவரம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் கிரிக்கெட் சொன்னோம் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படுறோம். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நல்ல பரிசு தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். T20 கிரிக்கெட் வரலாற்றில் சூப்பர் ஓவரில் 0 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆன அணி எந்த அணி அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். மலேசியா, ஹாங்காங், பக்ரைன் இந்த 3 அணிகள் முத்தரப்பு T20 போட்டி வந்து பாத்தீங்கன்னா நடந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஹாங்காங்கும் பக்ரைனும் 2 அணியும் வந்து மேட்ச் பிளே பண்ணாங்க. மேட்ச் பிளே பண்ணும்போது முதல்ல பேட்டிங் செஞ்ச ஹாங்காங் அணி பாத்தீங்கன்னா 20 ஓவர்ல 129 ரன்கள் வந்து எடுத்தாங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பக்ரைன் அணி 129 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு 2வது பேட்டிங் பண்றாங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 20 ஓவர்ல பாத்தீங்கன்னா அதே 129 ரன்னை வந்து எடுக்கிறாங்க. எடுக்கிறது மூலியமா ஆட்டம் வந்து டிரா ஆகுது. டிரா ஆகுது மூலியமா T20 கிரிக்கெட் வரலாற்றுல இருக்கக்கூடிய ரூல்ஸ் பிரகாரம் சூப்பர் ஓவர் வந்து வைப்பாங்க. 6 பந்துகள் வந்து ஒவ்வொரு அணிக்கும் கொடுப்பாங்க. அந்த 6 பந்துகளை எவ்வளவு ரன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோமோ அந்த ரன்ஸை மீண்டும் வந்து அடிச்சு வின் பண்றது தான் இதோட சூப்பர் ஓவர் அப்படின்னு நம்ம T20 போட்டியில இருக்கு. அடுத்ததா T20 போட்டியில இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸை பயன்படுத்தி சூப்பர் ஓவர் வந்து வைக்கிறாங்க. இதுல முதல்ல பேட்டிங் செய்யறதுக்காக பக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா பேட் பண்ண வராங்க. பேட் பண்ண வரும்போது பக்ரைன் அணி அந்த 6 பந்துகள்ல 2 விக்கெட்டை இழந்து 1 ரன்னு கூட எடுக்காம வெறும் 0 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகுறாங்க. இதுதான் T20 கிரிக்கெட் வரலாற்றுல சூப்பர் ஓவர்ல 0 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆன அணி பக்ரைன் அணி. முதல் பால்ல அவங்க ரன் எதுவும் எடுக்கல. அடுத்து 2 பந்துகள்ல தொடர்ந்து 2 விக்கெட்டை இழந்து மொத்தமாவே வெறும் 3 பால் தான் சூப்பர் ஓவர்ல அவங்க விளையாண்டாங்க. அந்த 3 பால்ல 2 விக்கெட்டை இழந்து அந்த அணி 0 ரன்னுக்கு சூப்பர் ஓவரை இழக்கிறாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 1 ரன் எடுத்தா வெற்றி எளிதான இலக்குடன் ஹாங்காங் அணி பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் ஓவர்ல பேட் பண்ண வராங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா முதல் பால், 2வது பால், 3வது பால்ல தான் 1 ரன்னை மட்டுமே எடுத்து அந்த அணிக்கு எதிரான ஒரு வெற்றியை வந்து பெறுறாங்க. இதுதான் T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே சூப்பர் ஓவர்ல வெறும் 0 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது மட்டும் இல்லாம அதுல 1 ரன் அடிச்சு வின் பண்றதுக்கு 3 பந்துகளை சந்தித்து 3வது பந்துல 1 ரன் அடிச்சு வின் பண்ண ஹாங்காங் அணி அப்படின்ற ஒரு பட்டத்தையும் வந்து இவங்க பெற்றிருக்காங்க. வெறும் 0 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. மோசமான பட்டத்தை பக்ரைன் அணி பெற்றிருக்காங்க. 0 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி அதை வின் பண்ண அணியா ஹாங்காங் அணி இருக்கு. இதுதான் T20 சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல அதுலயும் சூப்பர் ஓவர்ல வெறும் 0 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆன அணி பக்ரைன் அணி. அத 3 பந்துகளை சந்தித்து 1 ரன் அடிச்சு வெற்றி பெற்ற அணி ஹாங்காங் அணி அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா T20 கிரிக்கெட் வரலாற்றுல நிகழ்ந்த மிகப்பெரிய உலக சாதனையை பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்ச தகவல் உங்களுக்கு கிரிக்கெட் பிரச்சனை உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே போல சேர்ந்து நம்ம சேனல்ல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.